வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். வாழ்க மகிழ்வுடன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். இன்றைக்கு ஒரு மெடிக்கல் மிராக்கிள், இப்போ லேட்டஸ்டாக நடந்த ஒரு மெடிக்கல் மிராக்கிள் பற்றி நான் படித்த செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் வினிதா சுக்லா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து மூளைச்சாவு அடைந்து விட்டதாக மருத்துவர்கள்லாம் சொல்லிட்டாங்க. அவங்க உயிர் பிழைக்க முடியாது, வீட்டுக்கு கூட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் கைவிட்டதுனால அந்த சகோதரியை வந்து அவங்க குடும்பத்தார் ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. பல நேரங்களில் நம்முடைய சாலைகளில் ரோட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து நமக்கு உபத்திரவங்களை தான் கொடுக்கும். ஆனால் இவங்களுக்கு நடந்திருக்கிறத பாருங்கள். வீட்டுக்கு போகிற வழியில் வேகமாக போன ஆம்புலன்ஸ் வந்து சாலையில் ஒரு பள்ளத்தில் டக்குன்னு இறங்கி ஏறிடுச்சு. எல்லாருக்கும் தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் சுதாரித்து பார்க்கும்போது இந்த பெண்ணுடைய உடல் வந்து அசைய ஆரம்பிச்சிருச்சு. வினிதா சுக்லாவுடைய உடல் வந்து அசைவு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஆம்புலன்ஸில் இருந்த ஒரு செவிலியர் நர்ஸ் வந்து அவங்கள செக் பண்ணுறாங்க. ஹார்ட் பீட்டு நல்லா இயங்க ஆரம்பித்து நார்மல் ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. அப்படியே அந்த ஆம்புலன்ஸ் திருப்பி ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் மூளை சாவடைந்து உயிர் பிழைக்கவே முடியாது என்று சொல்லப்பட்ட அந்த வினிதா சுக்லா என்ற பெண் வந்து ஒரு உயிர் பிழைத்து நலமோடு இருக்கிறாங்க. எம்ஜிஆர் பாட்டு ஒன்று இருக்கு இல்லையா, எம்ஜிஆர் பாட்டு இல்லை, பழைய திரைப்பட பாட்டு ஒன்று இருக்கு இல்லையா, எத்தனையோ மேடு பள்ளம் வழியில் அப்படி சொல்லிட்டு, அது மாதிரி இந்த பள்ளத்தில் விழுந்ததுனால, அந்த வாகனம் இறங்கியதுனால இந்த பெண் உயிர் பிழைத்திருக்கிறார்கள். இது மருத்துவத்துக்கு சவாலான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா எல்லா விதமான சோதனைகளும் செய்தாச்சு, எல்லா டெஸ்ட்டும் செஞ்சாச்சு. அவங்க பிரெயின் டெட், கோமா மேலே போயிட்டாங்க. அவங்களால இனிமேல் உயிர் வாழ முடியாது அப்படிங்கிற நிலையில் நீங்கள் வீட்டுக்கு கூட்டு போங்க, எப்போ வேணாலும் உயிர் போகலாம் என்ற சூழ்நிலையில் கைவிடப்பட்ட ஒரு நோயாளி ஒரு அதிர்வில் உயிர் பிழைத்துக் கொள்கிறார்கள். இந்த மாதிரியான விஷயங்களை கேள்விப்படும் போதெல்லாம் எப்படி இருக்கும்ல. எம்ஜிஆர் இப்போ பாடுவார், நான் செத்து பிழைச்சவன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் பாடுவார். அந்த மாதிரி இந்த பெண் வந்து செத்து பிழைத்தவளாய் இன்று உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த செய்தியை படிக்கும் பொழுது எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் இல்லையா இந்த பெண்ணுக்கு கிடைத்திருக்கிறது. முடிந்த நிலையிலிருந்து தான் மீண்டும் எழுந்து வந்தக்கூடிய ஒரு நிலையை அந்த பெண் அடைந்திருக்கிறார்கள். நாமும் புரிந்து கொள்வோம். வாழ்க்கையில் எது முடிவு என்பதை நம்மால் முடிவு செய்யவே முடியாது, நம்மால் கணிக்கவே முடியாது. இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் வந்து ஒரு குடும்பத்தில் நடந்துச்சு. அதை பற்றி ஒரு விரிவான ஒரு தகவலுக்கு காத்திருங்கள். இதுக்கு பின்னாடி ஒரு எபிசோடில் தெளிவாக சொல்லுவேன். அது அந்த குடும்பத்தினுடைய அனுமதி பெற்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஒரு உயிர் பிழைத்தவருடைய ஒரு அனுபவத்தை அதை பார்த்து சொல்லலாம். ஆனால் இந்த இன்சிடெண்ட் இப்போ லேட்டஸ்டாக நடந்ததுனால இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அந்த குடும்பத்துக்கு. ஏன்னா ஒரு தாய், ஒரு குடும்ப தலைவி சுகம் பெற்று அந்த குடும்பத்தை மீண்டும் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறார். நாமும் இது போன்ற செய்திகளை காணும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான உணர்வுகளை ஏற்படுத்தும் இந்த செய்திகளை இருத்தி கொள்வோம், இதை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வோம். ஒரு அதிர்வில் எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறாரு. அவருக்கு ஏறக்குறைய அவர் திருச்சி போகும்பொழுது அவர் ஒரு கிட்னியில் கல் இருக்கு, அவருக்கு இருந்துச்சு, கிட்னியில் கல் இருந்துச்சு. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார். இதே போல் தான் ஒரு தடவை அவர் வந்து திண்டிவனம் தாண்டி போகும்போது டக்குன்னு ஒரு குழியில் பஸ்ஸு இறங்கி ஏறும்போது அவருக்கு ஏதோ வயிற்றில் சுருக்குன்னு அடித்த மாதிரி இருந்துச்சு. அடுத்த ஒரு ஓய்வறையில் சிறுநீர் கழிக்கும்போது கல் விழுந்துடுச்சு. வந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து நிறைய நடக்கும். எதிர்பாராத நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். இந்த எதிர்பாராததை எதிர்பார்த்து நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு கழித்து கொண்டு இருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான எதிர்பாராத பெரிய நன்மைகள் வந்து சேரும் பொழுது அவற்றை கெட்டியாக பிடித்துக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக மாறும். வாழ்க மகிழ்வுடன். இந்த ஒரு 4-5 எபிசோடில் வந்து இந்த கோடைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. இதற்கான ஒரு மிகப்பெரிய நிவாரணி ஒன்று இருக்குது. அதை பற்றியே
கொஞ்சம் சில டிப்ஸ்லாம் கொடுக்கலான்னு இருக்கேன். என்னென்னா பெசில் சீட்ஸ், சப்ஜா விதைன்னு சொல்லுவோம். இந்த சப்ஜா விதை வந்து இந்த வெயில் காலத்திற்கு ஏற்ற ஒரு உணவுப் பொருள். நார்ச்சத்து அதிகமாக இருக்கும், செரிமானத்துக்கு மிக சிறந்த ஒரு உணவுப் பொருள், நீண்ட நேரம் நம்முடைய பசியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருள். அதனால் உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வந்து சப்ஜா சீட்ஸை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது நல்லது. இரவில் ஊற வைத்து விட்டு காலையில் சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது சாப்பிட்டிங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப அழகாக உங்களுக்கு கைகூடும். உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாம் கரைய வாய்ப்பு இருக்குது. இதில் எதுக்கு இந்த சீட்ஸ் இப்போ சொல்கிறேன்னா, கோடை காலத்தில் உடலை குளிர்விக்கக்கூடிய மிகப்பெரிய தன்மை இந்த சப்ஜா சீடுக்கு இருக்குது. அதனால் நல்லா சப்ஜா சீடை தைரியமாக எடுத்துக்குவோம். எல்லா நோய்களுக்கும் இதில் மருந்து இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று சொல்கிறேன். வாழ்க மகிழ்வுடன்.